ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्वामितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांस श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगगना ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपासिन्धो मय्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घेतये गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओं तत्सत्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरघोरसिका भुवि पावकाः शृण्वतां सगतः कृष्णा पुण्यश्वरणकीर्तनः हृदयन्तस्थो हि अभद्राणि वितर्नोति सुकृतस्तताम्। हरे कृष्णा। नंदी प्रभुजी। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैकषत्फला सर्वसिद्धान्तरत्नाद्या सर्वलोकैकदृक्प्रदा सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे। मद्देकबन्धो मत्सङ्गिन् मद्गुरु मन्महादना मन्निष्ठारका मद्भाग्या मत् आनन्ता नमोऽस्तु ते। असाधु साधुथा दायिन् अतीनो चाताकराः नमुञ्च कदाचिन्मां प्रेम्ण हृत्कन्तयो स्फुरा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கபில தேவர் தேவஹூதியுடைய சம்பாஷணையில பல்வேறு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடைசியாக போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் என்றால், பாவம் செய்தவர்கள் எப்படி நரகலோகத்தை, அதாவது யமலோகத்தை சென்று அடைகிறார்கள் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள். அந்த 12 நாள் 13 நாள் 16 நாள் அப்படின்னு ஒரு மரணத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்னெல்லாம் செய்யறாங்க, எப்படி அந்த உடலுக்கு, அந்த பிரிந்த உடலுக்கு மாற்று உருவம் ஒன்று கிடைக்கிறது அந்த பயணம் செய்வதற்காக. அந்த பயணம் ஒவ்வொரு மாதமும் எந்தெந்த பட்டினங்களை சென்று அடைகிறார்கள், அவங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் வழங்கப்படுகிறது, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே பாகவதத்துல கபில தேவர் பாவம் செய்பவர்கள், பௌதீக வாழ்க்கையில நிறைய பற்றுதல் உடையவர்கள், அவங்களுடைய மரணத்தை பத்தி அவர் கூறியிருந்தார். இதே ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள் ஒண்ணு வேற, கிருஷ்ண பக்தியில இருப்பவர்கள் வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறவங்க வேற. இந்த புண்ணியம் செய்தவர்களுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி பயணம்தான் அவர்களுக்கு நடைபெறும். ஆனால் அது ரொம்ப இனிமையான பயணமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அவங்க எதை பத்தியுமே பயப்பட மாட்டாங்க.
அந்த யமதூதுவர்கள்லாம் அவங்களுக்கு வந்து பயம் தரக்கூடிய உருவத்துல இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே ரொம்ப பிளசண்டா தான் தெரியும் அவங்களுக்கு, அந்த புண்ணியத்தினுடைய அந்த தன்மை. அதே போல வந்து அவர்கள் நேராக அந்த யமலோகத்தை பார்க்கும் பொழுதே நேராக அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். அந்த நரகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அறையிலும் அந்த தண்டனை தரக்கூடிய அறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல எல்லாம் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பங்கும் கிடையாது. வைஷ்ணவருடைய பயணம் முற்றிலுமாக மாறுபட்டது. அவர்கள்லாம் இது எந்த மாதிரி ஒரு பயணத்திலுமே அவங்க வரமாட்டாங்க. அவங்க நேரடியாக விஷ்ணு தூதுவர்களால் அழைத்து செல்லப்பட்டு பகவானுடைய நித்திய தாமத்தை சென்று அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். நம்ம வந்து குறிப்பா கபில தேவர் இங்க இந்த மாதிரி பாவம் செய்தவர்களை பற்றி பேசுவதால நம்ம அதை பற்றி மட்டுமே தான் இங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக பகவான் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அவர்களுக்கு அந்த தண்டனை முடிந்த பிறகு அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன கடைசியா என்ன பார்த்தோம், பாவம் பண்றவங்க, பௌதீக வாழ்க்கையில ரொம்ப பற்றுதல் இருக்கிறவங்க, பாவங்கள் நிறைய செய்யறதால அவங்களுக்கு மரணம் ஏற்படும் போது அவர்களுடைய பிரயாணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனைகள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதன் பிறகு அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கு பகவான் வர்ணிக்கிறார். இந்த ஸ்லோகம்லாம் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஆதஷ்டான்னரலோகஸ்ய யாவாதீர் யதனாதயः क्रमशः शमनुक्रमय पुनर् अत्र व्रजेश्चुचि आदष्टान्नरलोकस्य यावाथीर्यतनादयः क्रमशः शमनुक्रमय पुनरत्र व्रजे शुचिः. யாராவது படிக்கிறதா படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி அது தண்டஸ்பிரணாம். அதஸ்தான் தானே இருக்கு பிரபுஜி. ஆதஸ்தானா புக்கு நான் பார்க்கல. அதஸ்தானா ஆதஸ்தானா? அதஸ்தான். அதஸ்தான். ஓகே. நான் அதஸ்தான் சொன்னேன். அதஸ்தான் நரலோகஸ்ய. ஹரே கிருஷ்ணா. अतस्तान्नरलोकस्य यावतीर्यादनादयः क्रमश समनुक्रम्य पुनरत्र व्रजे सुशिः. हरे कृष्णा. दंडप्रणाम. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி, படிங்க. அதஸ்தான்னரலோகஸ்ய யாவாதீர்யாதனாதயः क्रमशः समनुक्रम्य पुनर् अत्र व्रजे शुचिः. ஹரே கிருஷ்ணா. அதஸ்தான் நரலோகஸ்ய யாவதீர்யாதனாதயः கரமச சமனுக்ரம்யः புனர் அத்ரா व्रजे கசிஹி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. சுசி. हरे कृष्णा. சுசி. अधस्तान्नरलोकस्य यावदीर्यादनातयः क्रमशः समनुक्रम्य पुनर् अत्र व्रजे शुचि. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु दंडवर्तनम्. अधस्तान्नरलोकस्य यावतीर्यातनादयः क्रमशः समनुक्रम्य पुनर् अत्र व्रजे शुचिः. हरे कृष्णा प्रभु. ஹரே கிருஷ்ணா. வேற யாரும் படிக்கிறீங்களா? அதஸ்தா நரலோகஸ்ய, அதாவது கீழ்நிலையிலிருந்து அந்த நரகத்தில் வந்து மனித பிறப்பி இல்லையா, மனித பிறவி அவர்களுக்கு கிடைக்க போகுது. யாதனா தண்டனைகள், பல்வேறு வகையான தண்டனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு ரொம்பவும் ஒரு துன்பமான நிலையில் இருந்து நரக வாழ்க்கையை அனுபவித்த பிறகு அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாவம் பண்ணவங்க இந்த தண்டனை எல்லாம் அனுபவிச்ச உடனே அவங்களுக்கு வந்து உடனே மனித பிறவி கிடைக்கும்னு அர்த்தமே கிடையாது. இங்க என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா, அவர்கள் மிகவும் கீழ்நிலையில் ஒரு விலங்காக பிறப்பார்கள். எப்போ விலங்காக பிறப்பார்கள்? அடுத்தது அவங்களுக்கு வந்து மனித ஜென்மம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப மனுஷனா இருந்திருக்காங்க அவங்க எல்லாருமே. மனுஷனா இருந்த ஜீவராசிகள் செய்த பாவத்திற்காக நரகலோகத்தில் தண்டனை அனுபவித்த பிறகு அந்த ஆத்மாவானது மிகவும் கீழ்நிலையில் உள்ள ஒரு ஜீவராசியான ஏதேனும் ஒரு விலங்கு, 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா, இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் அப்படிங்கும்போது அது என்னவா வேணாலும் அது போகலாம். அந்த கர்மம், அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவ கலேவரன் பகவான் சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி அவர்கள் எந்த மனநிலையில் என்னத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு
அனுபவம் தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு ஜீவராசிகள் அவர்களுக்கு கிடைக்கும். பிரபுபாதர் வந்து ரொம்ப நகைச்சுவையாக சொல்வார், நான் வந்து தண்ணியிலேயே இருக்கணும், நீரிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் ஆசைப்படுறார் அப்படின்னா அவர் மனிதனாக பிறந்து ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கிற மாதிரியே அவருக்கு வாழ்க்கை அமையும்னு கிடையாது. அவர் ஒரு மீனாக கூட பிறக்கலாம் அப்படின்னு. அதே போல தன்னுடைய உறவினர்களோடு தன்னுடைய குழந்தைகளோடு மிகவும் பிரியமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டா அவங்களுக்கு வந்து திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஜீவராசி பிறந்து நிறைய குழந்தைகள் பிறந்து அவங்களோட அன்பை செலுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க ஒரு நாயா பிறக்கலாம். தே கேன் ஷோ தட் லவ்விங் அஃபெக்ஷன். அந்த நாய் வந்து எப்படி தன்னுடைய முதலாளிக்கு அன்பா நடந்துக்கிறதோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து எப்படி போறாங்க அப்படின்னா அந்த மாதிரி பாவம் செய்தவர்கள் மிகவும் கீழ்நிலையில் ஒரு 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 குற்றவாளி வந்து தண்டனை பெறுகிறான் இல்லையா, அந்த தண்டனை பெறும் பொழுது அவன் என்ன மாதிரி குற்றம் செஞ்சிருக்கான் அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. அந்த விடுதலை கிடைக்கும் போது சமுதாயம் வந்து அவனை உடனே ரொம்ப நல்லவன், குற்றம் இவன் வந்து தண்டனை எல்லாம் பெற்றுட்டு வந்துட்டான் அப்படின்னு அவனை உடனே ஏத்துக்கிட்டு அவன் ஒரு பெரிய மகாத்மா அப்படின்லாம் அந்த சமுதாயம் அவனை மதிக்காது. அந்த மாதிரி இந்த இடத்துல இங்க என்ன ஆயிடுது அப்படின்னா இந்த ஜீவராசிகள் அந்த தண்டனை எல்லாமே பெற்ற பிறகு அவங்க கம்ப்ளீட்டா சுழற்சி, அதாவது எவல்யூஷனரி ப்ராசஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாயா பிறக்கலாம், பூனையா பிறக்கலாம், பன்னியா பிறக்கலாம், என்ன வேணாலும் கீழ்நிலையில் உள்ள ஒரு விலங்காக பிறந்து அதன் பிறகு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒவ்வொரு அந்த மோட்ஸ் ஆஃப் நேச்சர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவர்களுடைய அந்த உணர்வுகள் அந்த தன்மைகளுக்கு குணநலன்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய அந்த சுழற்சி வாழ்க்கை சுழற்சி அவர்களுக்கு நடந்து வந்து மீண்டும் அவர்கள் மனிதனாக பிறக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதனால யோக பயிற்சி பக்தி பயிற்சி ஒண்ணு பண்றாங்க, பல்வேறு வகையான யோக பயிற்சிகள் செய்யறாங்க அப்படிங்கும் போது அதை ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். இதுதான் பகவத்கீதையில பகவான் சொல்லும்போது அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த யோக பயிற்சியில வந்து 2 வகையான தோல்விகள் ஏற்படுகிறது. குறுகிய காலத்தில் தோல்வி அடைபவர்கள், நீண்ட நாட்களாக பயிற்சி செய்தவர்கள் தோல்வி அடையும் போது அவர்கள் எந்த நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறதுக்கும் பகவான் பதில் சொல்றார். சோ அந்த யோக பயிற்சி அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சமாவது பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டா வந்து பக்தியில முழுமையாக இல்லைன்னா கூட கொஞ்சமாவது நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தரப்படுகிறது அப்படிங்கிறது தான் பகவான் அங்க சொல்றார். அதனால தன்னுணர்வு பெற வேண்டும், பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கும்போது நம்மளால முடிந்த அளவிற்கு நம்ம வந்து என்ன பண்றோமோ நிச்சயமாக நமக்கு அந்த பலன் உண்டு. ஆனால் இங்க பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த தமிஸ்ர அந்த தமிஸ்ர இந்த 26 வகையான பாவங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த ஹெலிஷ் ஷாம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல பார்க்கும்போது தமிஸ்ரா அந்த தமிஸ்ரா அப்படிங்கிற ஒரு உணர்வு, அந்த மாதிரி ஒரு குற்றம் அவர்கள் செய்யறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு சுழற்சி தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது. அவ்வளவு விரைவாக மாற்றானுடைய மனைவியிடம் தகாத உடல் உறவு வைத்துக் கொள்பவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை. இந்த மாதிரி ஒரு தண்டனை தான். எக்கச்சக்கமான புண்ணியம்லாம் செஞ்சிருக்கலாம் அவங்க, ஆனா அதெல்லாம் வந்து அந்த பிறவில வந்து அவங்களுக்கு உடனே கிடைக்காது. அவங்களுக்கு இமீடியட்டான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த தமிஸ்ரால ஒருத்தன் போயிட்டான், அந்த சேம்பருக்குள்ள போயாச்சு அப்படின்னா அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா இமீடியட்லி கோ டு த லோவஸ்ட் கிரியேச்சர். அந்த புண்ணியம் அப்படியே அக்யூமுலேட்டட் புண்ணியம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த வெஸ்ட் எப்போ அந்த சைக்கிள் முடிஞ்சு அவருக்கு மனுஷ பிறவியா அவர் தோன்றுகிறாரோ அந்த நேரத்துல வந்து அவருக்கு அந்த புண்ணியங்கள்லாம் வரலாம். நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பிராரப்த கர்மா அப்ராரப்த கர்மான்னு சொல்றோம் இல்லையா, சஞ்சித கர்மா பிராரப்த கர்மான்னு சொல்ற மாதிரி அது வந்து அந்த பயிரானது விதைக்கப்பட்டிருக்கிறது. அது பாவமோ புண்ணியமோ அந்த மாதிரி அது பிற்காலத்தில் தான் அவர்களுக்கு உதவுமே தவிர இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் கண்டினியூவேஷன் ஆஃப் வெர்சஸ் நம்ம பார்க்கும்போது இவர்கள் எப்படி போறாங்க அப்படின்னா தே கோ டு த லோவஸ்ட் ஃபார்ம். அவர்களுக்கு வந்து அந்த மனித பிறவி அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் பகவான் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் சொல்றாரு, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிறவி கீழ்பிறவியில போயிட்டு அவர்கள் மனிதனாக வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அந்த மனித பிறவி எப்படி ஒரு கருவில் அந்த மனித பிறவி அந்த ஆத்மாவானது எப்படி நுழைகிறது அப்படிங்கிறத தன்னுடைய தாய்க்கு விளக்குகிறார்.
தாய் வந்து இங்க ஒன்றும் ஃபர்தரா எந்த கொஸ்டின்ஸும் கேட்கவே இல்லை. அவங்க அந்த காலத்தை பத்தி கேட்டதுதான் கடைசி கேள்வி. அந்த காலத்தினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது காலத்தை பார்த்து யாரு பயப்படுறாங்க, பாவம் செய்யறவங்க பயப்படுறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற பகவான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது என்றால் இவர்கள் அனைவருமே நரகத்திற்கு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மாதிரியான உடல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் அந்த சைக்கிள் எல்லாம் முடிச்சவங்க அந்த கான்சியஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆக அவங்களுக்கு வந்து ஹியூமன் ஃபார்ம் மனித ஜீவராசிகளாக மீண்டும் அவர்கள் பிறக்கிறார்கள். ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வந்து கிடைக்குது இப்போ. எதுக்கு? கம்ப்ளீட்டா பகவானிடம் சரணடைந்து அவர்கள் செய்த குற்றங்கள் அவர்கள் செய்த தவறை எல்லாம் உணர்வதற்கு எல்லாமே ஒரு சான்ஸ் ஒன்று கொடுக்கறதுக்காக பகவான் மீண்டும் அவர்களை இந்த ரூபத்தில் எடுத்து வருகிறார். இதைத்தான் பகவான் வந்து இப்ப சொல்றாரு. எப்படி அந்த ஒரு உயிரினங்களினுடைய ஒரு இயக்கம் மூமெண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த உயிரினங்கள் எப்படி வந்து இருக்கும் அந்த தாயினுடைய கருவறையில், எந்த காலகட்டத்தில் அந்த ஆத்மா அந்த உடலுக்குள் வருகிறது அப்படிங்கிற விஷயம் இங்கு பகவான் இப்ப சொல்ல போறாரு. ஸ்லோகா முதல் ஸ்லோகம் இது அந்த பர்டிகுலர் சாப்டர்ல. ஸ்ரீ பகவானுவாச்சா கர்மணா தைவ நேத்ரேனா ஜந்தூர் தேகோபபதயே ஸ்ரீயா பிரவிஷ்ட உதரம் பும்ஷுரேதா கணாஸ்ரயः. ஸ்ரீ பகவானுவாச்சா கர்மணா தைவ நேத்ரேனா ஜந்தூர் தேகோபபதயே ஸ்ரீயா பிரவிஷ்ட உதரம் பும்ஷுரேதா கணாஸ்ரயः. ஹரே கிருஷ்ணா. Yes. ஸ்ரீ பகவான் உவாச்ச கர்மணா தைவ நேத்ரேன ஜந்துர்தேகாபத்தயே ஸ்ரீயாக பிரவிஷ்ட உதரம் பும்சோரேதகனாஸ்ரயக. ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. श्रीभगवानुवाच कर्मणा दैव नेत्रेण जन्तुर्देहोपत्तये स्त्रियाः प्रविष्ट उतरं पुंसोरेदगणाश्रयः. हरे कृष्णा. श्री भगवान उवाच कर्मणा तैव नूत्रेण जन्तुर्देहो पत्तये सत्रिया प्रविष्ट उदरं पुंसोरेतः कणाश्रयः. हरे कृष्णा. हरे कृष्ण. श्री भगवान् उवाच कर्मणा दैव नेत्रेण जन्तुर्देहोपबद्धये स्त्रियाः प्रविष्ट उतरं पुंसोरेतः गणाश्रयः. हरे कृष्ण. हरे हरे कृष्ण. कृष्ण प्रभुजी. प्रणाम प्रभुजी. श्री भगवान उवाच कर्मणा दैव नेत्रेण जन्तुर्देह उपत्तये स्त्रिया प्रविष्ट उदरं पुंसोरोदकणाश्रयः. थैंक यू प्रभुजी. हरे कृष्ण प्रभुजी. श्री भगवान उवाच कर्मणा दैव नेत्रेण जन्तुर्देहोपत्तये स्त्रिया प्रविष्ट उदरं पुंसोरेतकणाश्रयः. थैंक यू प्रभुजी. हरे कृष्ण. हरे कृष्ण. हरे कृष्ण. श्री भगवान् उवाच कर्मणा तैव नेत्रेण जन्तुर्देहोपत्तये स्त्रिया प्रविष्ट उदरं पुंसोरेतः गणाश्रयः. हरे कृष्ण. हरे कृष्ण. கர்மனா தெய்வ நேத்திரன. கர்மம் என்றால் நம்ம செய்யக்கூடிய செயல்களினுடைய விளைவுகள். செயல்கள் அப்படிங்கும்போது நாட் நம்மளுடைய பிரிஸ்கிரைப்டு டியூட்டி எல்லாம் கிடையாது. நம்ம என்னென்ன பாவ செயல்கள்லாம் செய்யறோமோ அதற்கு ஏற்றாற் போல இப்ப இவங்க வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி அந்த உடல் அந்த ஆத்மாவானது வேறொரு உடலுக்கு செல்கிறது என்றால் தெய்வ நேத்திரன பகவானினுடைய ஒரு மேற்பார்வையில். சோ பரமாத்மா ஒரு சாட்சியாக இருந்து கொண்டு எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த பாவம் செய்பவனுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள் நிறைய ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். எப்படி வந்து அந்த ஒரு உருவமானது அவனுக்கு வந்து அவன் செஞ்ச பாவங்கள் எப்படி வந்து அந்த நரக லோகத்தில் அவன் நிறைய துன்பங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, அவனுக்கு பனிஷ்மெண்ட் அவனுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. இப்போ அந்த ஆத்மா வேறு ஒரு உடலுக்குள் நுழைய வேண்டும் அப்படின்னா அது எப்போது நுழைகிறது அப்படிங்கிற விஷயம்தான் இங்கு கூறப்படுகிறது. ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளும் பொழுது அந்த ஆணினுடைய விந்து
பெண்ணினுடைய கருப்பையில் செல்லும் பொழுது, கர்ப்பப்பைன்னு சொல்றோம் இல்லையா, கருப்பையினுள் செல்லும் பொழுது அந்த க்ஷணத்திலேயே அந்த ஆத்மாவானது செல்கிறது. இந்த இடத்துல பகவானினுடைய மேற்பார்வை அப்படிங்கிறது அவரு நினைச்சு அவரு முழுமையாக அவருடைய அங்கீகாரம், அவருடைய ஒரு அனுமதியின் பேரில் தான் அந்த ஆத்மாவானது அந்த பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் செல்ல முடியும். அதனால பாத்தீங்க அப்படின்னா அதற்காகத்தான் பிரபுபாதர் இந்த ஒரு இந்திரிய சுகத்தை நாம் கிருஷ்ண பக்திக்காக, கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு குழந்தையை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த தாம்பத்தியத்தை நாம் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. சோ தாம்பத்தியம் நிறைய இருக்கும் போதெல்லாமே அத்தனை நேரத்திலயுமே பகவானினுடைய அனுமதி கிடைக்குதுங்கிற அர்த்தமே கிடையாது. இந்த ஒரு ஸ்லோகத்துல கபில தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த குற்றங்கள் செய்தவர்கள், தமிஸ்ரா அந்த தமிஸ்ரா, மற்றவருடைய பொருளை சூறையாடுபவர்கள், மற்றவர் மனைவியை அவரோடு தகாத உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்கள், அப்படிப்பட்டவங்க துன்பம், அந்த நரக லோகத்தில் துன்பங்களை அனுபவித்த பிறகு, தண்டனைகளை பெற்ற பிறகு, அவர்கள் பகவானினுடைய மேற்பார்வையில் எந்த உடலுக்கு போகணும் அப்படிங்கிறத அந்த பகவான் முடிவு செய்து அவருடைய மேற்பார்வையில் அவர் அந்த பெண்ணின் கருப்பையினுள் அந்த விந்துவை, ஆத்மாவை அவர் அனுமதிக்க நுழைக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம பாகவத தர்மத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்கள். இதே கருத்துக்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேற சில சமயங்களில் அவர்கள் சற்று முரண்பாடான கருத்துக்களை கொடுக்கிறார்கள். இஸ்லாம்ல பாத்தீங்க அப்படின்னா 40வது நாள், கருத்தெரித்த 40வது நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் அப்படிங்கிற டைம்ல தான் அந்த ஆத்மாவானது கருப்பைக்குள் செல்லும். அந்த கருவிற்கு அந்த சதைப்பற்று மிகுந்ததாக அந்த கரு மாறும் பொழுது அந்த நேரத்துல ஆத்மா போகுது அப்படின்னு. வேற ஒரு சமயத்தினுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, அந்த உள்ள இருக்கிற கருவிற்கு மூளை, அந்த உணர்வுகள் எப்ப வரப்போகுதோ, எந்த பீரியட்ல வருதோ அப்பதான் அந்த ஆத்மாவானது அங்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்கு பாகவதத்தில் கபில தேவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவானுடைய மேற்பார்வையில் அந்த முதல் விந்து அந்த பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் போகும் பொழுதே ஆத்மாவும் நுழைகிறது. ஆனால் அது எப்ப போகும் அப்படின்னா அவருடைய அனுமதியில் பேரில் தான் போகும். ஒவ்வொரு முறை தாம்பத்திய உறவின் போதும் அது போகும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமே இங்க இல்ல. இட் இஸ் ஒன்லி ஹிஸ் அப்ரூவல். அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்படிப்பட்ட அந்த உடல், யார் தாய் யார் தந்தை அப்படிங்கிறது அவர்கள் செய்த கர்மவினை, அந்த கர்மத்திற்கு ஏற்றாற் போல அந்த உடலானது, திஸ் இஸ் கால்ட் கலெக்டிவ் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மம் செய்யும் பொழுதே கூட ஒரு கூட்டாக செய்யக்கூடிய பலன்கள், அந்த கூட்டா இருக்கிற ஆளுங்களுக்கு மொத்தமா பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு அவர் பகவான். அந்த மாதிரிதான் இந்த கர்மா அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே நிறைய நம்ம பார்த்திருக்கோம். சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சஞ்சித கர்மா அப்படின்னா என்னது? பல ஜீவராசிகள், பல ஜென்மங்களாக நாம் சேர்த்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களோ புண்ணியங்களோ. நீங்க ஒரு பெரிய கோடோன், அரிசி கோடோன் வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு சீசன்லயும் உங்களுக்கு அரிசி கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த கோடோன்ல போய் அந்த அரிசியை உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷம் அரிசி, 6 வருஷம் அரிசி, 5 வருஷம் அரிசி அப்படின்னு. அந்த மாதிரி இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது நம்ம பழசு எவ்வளோலாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல பணம் போடுற மாதிரி சேர்ந்துகிட்டே இருக்கும். பிராரப்த கர்மா அப்படிங்கும்போது அந்த கர்மால இருந்து ஒரு சில விளைவுகள், பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஒரு 10 வருஷமா பேங்க் பேலன்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுல மேபி ஃபார் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஒரு 1 lakh போட்டிருக்கீங்க, அது ஒரு 2 lakhs இப்ப மாறி இருக்கு அப்படின்னா அந்த பணத்தை நீங்க எடுத்து செலவு பண்ணா, அந்த மாதிரி இந்த பிராரப்த கர்மா அப்படிங்கிறது அந்த சஞ்சித கர்மால இந்த ஜென்மத்துல உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கிறதோ, என்னெல்லாம் பாவங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, இப்ப இருக்கிற பிரசன்ட் உங்களுடைய செயலுக்கு ஏற்றாற் போல நீங்க எந்த ஃபேமிலியில பிறந்திருக்கீங்க, எந்த உடம்பு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் கிடைச்சிருக்கு, அது எல்லாமே அந்த மாதிரி போகும். இதுலயே வேற ஒரு கர்மா, அதாவது அதனுடைய ஒரு பகுதியாக பார்க்கும் பொழுது கிரியமான கர்மா. கிரியமான கர்மா அப்படிங்கும்போது இப்போ நீங்க செய்யற கர்மாக்கு உடனே உங்களுக்கு பலன் கிடைக்குது. கர்மா அப்படிங்கிறது என்ன? சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள அகர்மா விகர்மா நம்ம சொல்றோம் இல்லையா, கர்மா அகர்மா விகர்மா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பிறவில உங்களுக்கு ஆல்ரெடி உங்க ஸ்டோரேஜ்ல எக்கச்சக்கமா நீங்க சேர்த்து வச்சாச்சு, உங்க கோடவுன்ல நிறைய இருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க புதுசா இப்போ நீங்க பண்றீங்க.
அதுக்கான ஒரு சில பலன்கள் அகைன் தட் கேன் கோ. இந்த சைக்கிள்ல திரும்ப போகலாம், நீங்க பல பிறவிகள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வரலாம். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சேம் உடனே பனிஷ்மெண்ட். உங்களுக்கு ரெட் லைட் நீங்க கிராஸ் பண்ணோன்னா ஒரு போலீஸ்காரங்க நின்றுட்டு இருப்பான், டக்குன்னு உங்களை நிறுத்தி ஃபைன் வாங்குறாங்க. அந்த மாதிரி அந்த கர்மாக்கு என்ன அப்படின்னா உடனே உங்களுக்கு ஒரு தண்டனை உங்களுக்கு தரப்படுகிறது. இந்த கர்மாலையும் பாத்தீங்க அப்படின்னா இது ஏன் இந்த கர்மா உங்களுக்கு வருகிறது என்றால் இச்சா. இச்சா மீன்ஸ் வாட்? உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக தகாத வழியில் அந்த ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய கர்மா இச்சா. அனிச்சா மீன்ஸ் உங்களுக்கு அது விருப்பமே கிடையாது, அந்த மாதிரி ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் காரணமாக, வேற ஒருத்தர் கேட்கிறாங்க அப்படிங்கிற காரணத்திற்காக, சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னு சொல்றோம்ல நம்ம, அந்த மாதிரி அதனால நீங்க வந்து யூ ஆர் வயலேட்டிங். அப்படி வரக்கூடிய கர்மாக்கள் வந்து அனிச்சா. பரேச்சா அப்படிங்கும்போது வேற ஒருத்தர் ஆசைப்படுவதற்காக நீங்க வந்து தெரிஞ்சே அவங்களுடைய ஆசை, அவர்களுடைய அன்பை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க வந்துட்டு அதில் ஈடுபடும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதான் அந்த ரேத கன ஆශ්‍රயகா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜீவராசி இது போன்ற ஒரு ஆணிடம், அதாவது அந்த பெண்ணின் கர்ப்பப்பையில் இது போன்ற ஒரு ஆண் மகன் மூலமாக தஞ்சம் அடைகிறது. அந்த கர்மா காம்பினேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த கர்மா காம்பினேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து பகவானினுடைய மேற்பார்வையில் அந்த பாவத்திற்கு ஏற்றாற் போல. காரணம், நரகத்துல போயிட்டு பனிஷ்மெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமே கிடையாது. அவர் வந்து பார்ஷியலா தான் கொடுப்பாரு. சம்டைம்ஸ் சித்திரகுப்தன் யமலோகத்துல வந்து யமராஜாவுக்கு ரெக்கமெண்ட் பண்றதே என்ன அப்படின்னா, ஒரே வாட்டி முடிச்சிட முடியாது இந்த பனிஷ்மெண்ட்டை, இவருக்கு வந்து வேற வேற பிறவிகள் மூலமாக, ஏன்னா அந்த மாதிரி அக்யூமுலேட்டட் சின்ஸ், அந்த மாதிரி அக்யூமுலேட்டட் பாவங்கள் இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அதெல்லாம் ஒவ்வொரு பிறவி மூலமாகத்தான் எடுக்க முடியும். இவர் செஞ்ச பாவம் தனியா செய்யலை. இப்ப இந்த இவ்வளவு டைப் ஆஃப் அனிச்சாஸ் நம்ம படிச்சோம் இல்லையா, பாவங்கள்லாம் படிச்சோம். இதுதான் இந்த கலெக்டிவ் கர்மாக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். நம்ம அந்த கர்மா உடனே வந்து சரியாயிட்டு நம்ம அடுத்த பிறவி கிடைக்கும் போது கிளீன் ஸ்லேட்ல வந்துட்டோம்னு அர்த்தமே கிடையாது. நம்ம கூட்டா செஞ்சிருப்போம், வேற ஒருத்தருக்காக செஞ்சிருப்போம். அப்படிங்கும்போது எல்லாரும் ஒரே நேரத்துல மரணம் அடைவது கிடையாது, அனைவருக்கும் ஒரே நேரத்தில் தண்டனை தரப்படுவது கிடையாது. இது அப்படியே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி உங்களை தூண்டி விட்டு நீங்கள் செய்த பாவம் அவர்களுக்கும் தண்டனை, அவங்களுக்கும் அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் சர்க்கிள்ல போயிட்டு அவங்க திரும்ப வரும்போது உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி, உறவை ஏற்படுத்தி அந்த மாதிரி நேரங்கள்ல. அதனால இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். கம்ப்ளீட்டா இதுக்கு வர்றதுக்கு வந்து ஒரே வழி என்ன அப்படின்னா, முழுமையாக பக்தியில் ஒரு ஆன்மீக ஆச்சாரியாரிடம் அணுகி முழுமையாக பகவத் சேவையில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுதுதான் இதுல இருந்து நம்மளால கம்ப்ளீட்டா வெளியே வர முடியாது. அதை பொறுத்து கொண்டு அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிட்டு ஃபர்தரா எங்கேயுமே போய் நம்ம மாட்டிக்காம அந்த சைக்கிளை எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியும். சோ ரேத கன ஆශ්‍රயகா அப்படிங்கும்போது அந்த மாதிரி அது தஞ்சம் புகுகிறது, அந்த விந்துவானது, அந்த ஆத்மாவானது தஞ்சம் புகுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதன் பிறகு பகவான் கொஞ்சம் என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி அந்த உடலானது வளர்கிறது அப்படிங்கிறது. இப்ப வந்து ஆத்மா அந்த முதல் உறவு, அந்த இரண்டு தேகங்களும் கலந்து விட்டாச்சு. முதல் இரவு அந்த விந்துவானது, அந்த ஆணினுடைய விந்து பெண்ணினுடைய விந்து கருப்பையில் தங்குகிறது. அப்படிங்கும்போது 5வது நாள் அந்த கருப்பையில் அது இரண்டும் கலந்து ஒரு முட்டை வடிவத்துல, இப்ப தண்ணியில நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பபுள் ஃபார்ம் ஆகும் சொல்லுவோம் இல்லையா, முட்டை மாதிரி வரும். அந்த சோப் வாட்டர்ல நம்ம போடும்போது ஒரு பபுள் ஃபார்ம் ஆகும் தெரியுமா, அந்த மாதிரி அந்த இரண்டு திரவ துளிகளும் கலந்து ஒரு பபுள் ஃபார்ம் ஆகும் 5வது நாள்ல. அதன் பிறகு 10வது நாள் அது கொஞ்சம் அப்படியே ஒரு ஜெல்லி சொல்லுவோம் இல்லையா, ஜெல்லி அப்படிங்கும்போது அந்த பழம் கொஞ்சம் அப்படியே கொல கொலன்னு இருக்கிற மாதிரி அப்படி அது ஃபார்ம் ஆயிட்டு அதன் பிறகு அது சதைப்பற்றுடையதாக ஒரு முட்டை. இந்த இடத்துல அகைன் பல்வேறு வகையான பிறவிகளை பத்தியும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பிறவிகள் முட்டை வடிவமாக, முட்டை மூலமாக கரு உரிகின்றன இல்லையா, பறவைகள்லாம் பார்த்தோம்னா முட்டை வர்ற மாதிரி.
ஒரு சிலது வியர்வையின் மூலமாக, ஒரு சில அனிமல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா த்ரூ த பர்சிபிரேஷன் சொல்லுவோம்ல, அந்த வியர்வை துளிகள் மூலமாக கரு உருகின்றன. இது திரவகம். இந்த இந்த ஜீவராசிகள் அப்படிங்கும்போது அந்த விந்து அது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 10வது நாளுக்கு பிறகு அது ஒரு கடினமான ஒரு சதைப்பற்று உடையதாக அது மாறுகிறது. சோ இந்த மாதிரி பல்வேறு வகையான பிறவிகள் எல்லாத்துக்குமே இந்த கர்மாவை பத்தி நம்ம பேசும்போது அந்த பகவானினுடைய அந்த உத்தரவின் பேரில் அப்படி போகுது. அப்படிங்கும்பொழுது சப்போஸ் அவர் ஒரு மரமா பிறக்கணும், ஒரு செடியா பிறக்கணும் அப்படின்னா அந்த விதையாக அவர் நிலத்தில் இருக்கிறார். அந்த ஆத்மா அந்த விதையில் நுழைகிறது. இன்னொன்று வேர்வை மூலமாக, அதாவது ஒரு சில இந்த கொசு அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வியர்வை துளிகள் மாதிரி அதுல இருந்து வரக்கூடியது. இல்லைன்னா அந்த ஜெம்ஸ்மா இல்லையா, அந்த நுணுக்கமான வைரஸ் ஃபார்ம் ஆக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன முட்டைகள் இந்த மாதிரி வர்றது எல்லாமே அந்த தீய காற்று தீய நீர் அதுல அப்படியே ஃபார்ம் ஆகுறது, ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆகுறது. இப்போ கொசு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான், அப்படியே பாத்தீங்கன்னா மழை காலத்துல பாத்தீங்கன்னா கிடுகிடுன்னு ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். சோ அந்த நீர் துளிகள் அந்த மாதிரி சேரும் போது அது வருகிறது முட்டை மூலமாக. பிளஸ் கரு ஆண்கள், அதாவது நம்ம மாதிரி ஜீவராசிகள் அந்த மாதிரி வரக்கூடியது. சோ இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு பிறகு, அந்த மாதம் இந்த கரு முடிஞ்ச உடனே அந்த மாதம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா சின்னதா தலை ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாரு. கம்ப்ளீட்டா மெடிக்கல் சயின்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சாப்டர்ல மெடிக்கலி என்னெல்லாம் புக்ல இன்னைக்கு எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களோ இதெல்லாம் என்னைக்கோ பாகவதத்துல கிளீனா மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஹவு த எம்ப்ரியோ க்ரோஸ் இன் த womb அப்படிங்கிற மாதிரி, எப்படி மாற்றங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு. அந்த 2வது மாசத்துல சின்ன சின்னதா கைகள் கால்கள், சின்ன சின்னதா அந்த என்ன சொல்றது விரல்கள் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உருவெடுக்க ஆரம்பிக்கின்றன. 3வது மாதத்திற்கு பிறகு நகங்கள் தோன்றுகின்றன, கால் பாதங்கள், முடி, சின்ன சின்னதா எலும்புகள், தோல், இந்த மாதிரி எல்லாமே ஆரம்பிக்கிறது. 4 மாதத்திற்கு பிறகு அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அந்த உடலானது அந்த மகத்தத்துவம் சொல்றோம் இல்லையா, அந்த 7 மூலக்கூறுகள் நம்ம சொல்றோம்ல, 7 மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது அவை அனைத்தும் அங்கு சேர ஆரம்பிக்கின்றன. என்னென்னலாம் இங்க ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி எர்த் வாட்டர், அது கிடையாது. அந்த ஒரு உடல் வளர்வதற்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா சதைப்பற்று, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, ரத்தம், விந்து, இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்ததுதான் ஒரு உடல். ஒரு உடல்ல இருக்கக்கூடிய மெயின் காம்போனன்ட் அப்படிங்கும்போது எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாமே ஒரு உடலுக்கு. இது எல்லாமே அந்த நேரங்களில் அது தயாராக அந்த உடலில் வளர்கிறது அப்படிங்கிறாரு. அதன் பிறகு 5வது மாதத்தில் அதற்கு பசி எடுக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சு அந்த குழந்தை என்ன பண்ணுமா, வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ நகர துவங்குகிறது. பெண் குழந்தையாக இருந்தால் அது இடது பக்கம் நகரும், ஆண் குழந்தையாக இருந்தால் அது வலது பக்கம், தட் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு, வலது பக்கம். அந்த மாதிரி அந்த மூமெண்ட்ல பார்த்து நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னால அந்த வயிற்றுல அந்த அசைவை வச்சு சொல்லுவாங்க உள்ள இருக்கிற குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு. இப்போ ஸ்கேன் எடுக்கிறோம், அது எடுக்கிறோம், இது எடுக்கிறோம்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மூமெண்ட்டை பத்தி, ஸோ இந்த மூமெண்ட்லாம் எப்படி அந்த கருப்பையில நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கு தரப்படுகிறது. அதன் பிறகு அந்த குழந்தை எப்படி அந்த தாயிடமிருந்து அதற்கு தேவையான அனைத்து சத்து பொருட்களையும் அது எடுத்துக்கொள்கிறது. நல்ல ஆரோக்கியமான பொருட்கள் வேணும் இல்லையா, நியூட்ரிஷியஸா வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அந்த குழந்தை அதை எடுக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல எடுக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறது. அது வளரும் போது அது தங்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் என்றால் அதுதான் ரொம்ப அசுத்தமான ஒரு இடத்தில் அந்த கருவானது தங்கி கொண்டிருக்கிறது. மலம் மூத்திரம் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய கருப்பையில அந்த மலம் மூத்திரம் இருக்கக்கூடிய இடத்தில் அது அந்த குழந்தையானது அப்படியே அந்த புழுவோடு புழுவாக, பூச்சியோடு பூச்சியாக அதுவும் சேர்ந்து அங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் அவர் எதுக்கு இவ்வளோ டீப்பா இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா பின்னாடி அதுக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி அவர் சொல்றாரு. பௌதீக இச்சைகளுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்றாரு. ரொம்ப அற்புதமாக ஒரு கம்பேரிசன் பின்னாடி பண்ணுவார் அவர். இந்த கருப்பையில இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, பௌதிக வாழ்க்கையில எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அதை மாதிரி எடுத்துட்டு வர்றாரு அவர். ஸோ அந்த குழந்தைக்கானது
அவ்வளவு ஒரு மெலிதான ஒரு உடல், வெரி டெண்டர். இல்ல டெண்டர்னா என்ன சொல்றது, அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் ஸ்கின் அது. ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த துன்பம், அதற்கு அவ்வளவு துன்பம், அவ்வளவு பெயின், அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காது. இந்த குழந்தை வெளியே வரும்போதுதான் அது அன்கான்சியஸ் இந்த சென்ஸ். அதுக்கு இங்க நடந்தது எதுவுமே தெரியாத அளவிற்கு அந்த உடம்பு அங்க வளர்ந்துகிட்டு இருக்கும்போது அதனால எல்லாமே தெரியும் அதுக்கு. அந்த குழந்தை ஒன்ஸ் வெளியே வருது அப்படிங்கும் பொழுது என்ன ஆயிடுது என்றால், கம்ப்ளீட்டா அதுக்கு அந்த கஷ்டப்பட்டது எல்லாமே அது மறந்துடுதான் அது, அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதன் பிறகு அந்த தாய், அந்த குழந்தை எதனால கஷ்டப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் அங்க ரொம்ப அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல. தாயினுடைய உணவு பழக்கத்தின் மூலமாக அந்த குழந்தை எப்படி உள்ள உக்காந்துட்டு அந்த கர்ப்பப்பையில இருந்துகிட்டு அது அந்த உணவு சாப்பிடுவதன் மூலமாக அதனுடைய விளைவுகள் அந்த கருவிற்கு எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். கது திக்ஷ்ணோஷ்ண லவனா ரூக்ஷா மலாதீபீர் உல்பனை மதுர் புக்தைர் உபஸ்பிரஷ்டஹ ஷர்வ அங்கோத்திரவேதனஹ. கது தீக்ஷ்ணோஷ்ண லவனா ரூக்ஷா மலாதிபீர் உல்பனை மாத்தூர் புக்தைர் உபஸ்பிரஷ்ட ஷர்வ அங்கோத்திட வேதனஹ. யாராவது படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கட்டு தீஷ்ணோஷ்ண லவன ருஷாம் லாதி பிர்வுல்பனைஹி மாத்ருபுக்தைர் உபஸ்பிருஷ்டஹ சர்வாங்கோதித வேதனஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எஸ், படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் பிரபுஜி. கடு தீக்ஷ்ணோஸ்னவல் நலவன ருக்ஷாம் லாதிபீர் உல்பனைஹி மாத்ருபுக்தைர் உபஸ்பிருஷ்டஹ சர்வாங் அங்கோதித வேதனஹ. ஹரே கிருஷ்ணா. கடு தீக்ஷணோஷ்ணோஷ்ணலவன ருஷாம் மலாதிபீர் உல்பனைஹி மாத்ருபுக்தைர் உபஸ்பிருஷ்டஹ சர்வோபோதித வேதனஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கடு சொல்லட்டுமா? சொல்லுங்க மாதாஜி. கடு தீக்ஷ்ணோஷ்ண லவண ரூக்ஷாம் லாதி உல்பனைஹி மாத்ருபுக்தை உபஸ்பிருஷ்டஹ சர்வாங்கோதித வேதனஹ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா பிரபு. கடு தீக்ஷ்ணோஷ்ண லவன ருக்ஷாம் லாதிபிர் உல்பனைஹி மாத்ரு புக்தை உபஸ்பிருஷ்டஹ சர்வாங்கோதித வேதனஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கடு தீஷணோஷன லவன ரோஷாம் லாதிபீர் உல்பனைஹி மாத்ரு புக்தைர்ஹி உபஸ்ருஷ்டஹ சர்வாங்கோதித வேதனஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கடு தீஷ்ணோஷ்ண லவன ருஷாம் லதாபிர்வுல்பனைஹ மாத்ருபுக்தைர் உபஸ்ருஷ்டஹ சர்வாங்கோதித வேதனஹ. ஹரே கிருஷ்ணா. நன்றி. கடு தீஷ்ணோஷ்ண லவண ருஷாம் லாதிபீர் உல்பனைஹி மாத்ருபுக்தைர் உபஸ்பிருஷ்டஹ சர்வாங்கோதித வேதனஹ. விசர்க. हरे कृष्ण प्रभु जी. अडु दीक्ष्णोष्ण लवन वृक्षां लातिभिर उल्पनैहि मातृभुक्तैर उपस्पृष्टः सर्वांगोतित वेतनः. थैंक यू प्रभु जी. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது படிக்கிறீங்களா? ஓகே. இங்க பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு சின்னூண்டு ரூம்ல நம்மளை அடைச்சி வச்சு அதுல பல்வேறு வகையான ப்ரெஷரே இல்லாம ஒரு பக்கம் நல்லா எரியிற மாதிரி ஒரு புகை உள்ள மிளகா பொடி தூவி விட்டு அதை எரிக்க வச்சுட்டு, ஒரு பக்கம் நல்ல சந்தன வாசனை மாதிரி போட்டு, ஒரு பக்கம்
அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளேவர் உள்ளுக்குள்ள இருந்ததுன்னா நம்மளால எப்படி சஃபகேட்டிங்கா இருக்கும், நம்மளால பிரீத் பண்ண முடியும். அந்த மாதிரி இங்க வந்து அந்த குழந்தை எப்படி இருக்கான், கட்டு, திக்ஷ்ண, உஷ்ண, லவணா, ருக்ஷ, அமலா, பல்வேறு வகையான டேஸ்ட். அந்த தாய் வெளியே சாப்பிடும்போது அந்த பிரெக்னன்ட் லேடிஸ் சாப்பிட்றாங்க, அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு நம்ம விதவிதமா பண்ணி போடுறோம் இல்லையா. ரொம்ப கசப்பான உணவோ இல்லைன்னா ரொம்ப காரமான உணவு, இல்லை உப்பு புளி அதிகமா, இந்த மாதிரி எது சாப்பிட்டாலும் அந்த அப்படியே அந்த சாஃப்டான அந்த ஸ்கின்னுக்குள்ள அந்த குழந்தைக்கு வந்து அப்படி ஒரு எரிச்சலா இருக்குமா அந்த குழந்தைக்கு. அதான் அவர் பிரபுபாதர் எழுதும்போது இதெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் படிக்கும்போது நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அந்த அந்த துன்பம், அந்த வேதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதுதான் நிஜம். இந்த குழந்தை அந்த நிஜத்தில்தான் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சின்னூண்டு இடத்துல இவ்வளவு வேதனையில இது என்ன அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து இத்தனையுமே தெரியுமா அந்த நேரத்துல. அந்த சஃபரிங் எல்லாமே அது ஃபேஸ் பண்ணுமா, அது எல்லாமே அது திங்க் பண்ணுமா. அந்த மாயையினுடைய ஒரு பெரிய தாக்கம் இந்த மாதிரி ஒரு துன்பங்கள் எல்லாமே அந்த குழந்தை மறந்து விடுகிறது. அது வெளியே வந்த உடனே எல்லாமே கம்ப்ளீட்லி அந்த குடலு, அந்த மலம், மூத்திரம், சிறுநீர் எல்லாமே கலந்த இடத்துல அது அப்படியே அந்த மிதந்துகிட்டு அது அந்த நேரத்துல வந்து அந்த தாய் அவள் உண்ணக்கூடிய அந்த உணவு அந்த குழந்தைக்கு எந்த அளவிற்கு ஒரு பெரிய பெரிய பாதிப்பை எடுத்துகிறது. ஒரு பறவையை நம்ம கூண்டுல போட்டா அந்த பறவை எப்படி வேதனைப்படும், எனக்கு வந்து எப்படா சுதந்திரம் கிடைக்கும், என்ன எப்படா வெளியே விடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அந்த குழந்தை வந்து அவ்வளவு ஒரு வேதனையாக, அதுவும் எப்படி படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அம்பு அம்பு நம்ம பாக்குறோம்ல, ஒரு பெரிய வில் அப்படி மடிச்சு வச்ச மாதிரி அந்த குழந்தை வந்து தன்னுடைய தலை, அந்த வயிற்று பகுதி நம்ம நிறைய பார்த்திருப்போம், போட்டோஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த நம்ம யோகா இன்னைக்கு கத்துக் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி இந்த யோகாவை அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளேயே எல்லாமே பண்ணிட்டு அந்த தலைய பெண்ட் பண்ணி அதனுடைய வயிற்று பகுதியில அந்த தலையை அமுக்கிக்கிற மாதிரி அந்த காலை குறுக்கிக்கிட்டு அது வந்து அத்தனுடைய இடங்கள்ல அது ஒரு 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 வாட் டு யூ சே தட், அந்த வில் அம்ப மடிச்சு வச்ச மாதிரி அது வந்து அந்த இடத்துல அவ்வளவு துன்பத்தில் அது இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு எல்லாமே தெரியுது, எல்லா விஷயங்களும் தெரிந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வருகிறது. இது 7வது மாசத்துக்கு அப்புறமா ரொம்ப அதிகமாக அந்த குழந்தைக்கு வந்து அந்த உணர்வுகள், அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக அதற்கு எல்லா விஷயங்களுமே தெரிய ஆரம்பிக்கிறது. விஷ்டாபூர் இவ ஷாதரகா, அந்த அந்த புழு பூச்சி எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறது, அந்த குழந்தையும் அதோடு சேர்ந்து கொண்டிருப்பது, அவ்வளவு உணர்ச்சிகளோடு இருப்பது எல்லாமே. பிரபுபாதர் ரொம்ப அழகா எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, அதே கர்ப்பப்பையில் அந்த குழந்தையோடு சேர்ந்து கிருமிகளும் வளர்கின்றன. அப்பனா நீ கிருமிக்கு நீ வந்து அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ, காரணம் 2 உயிரும் ஒரே கருப்பையில் வளர்கின்றன. நம்ம வந்து மற்ற ஜீவராசிகளிடம் ஏன் அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது, நீங்க 2 பேரும் ஒன்னாதான் பிறந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒரு சின்ன உயிரணு, ஒரு சின்ன ஒரு வாட் டு யூ சே, அந்த அந்த இன்ஃபெக்ஷியஸ் உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள இருந்து அது அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதோட தான் இந்த கருவும் வளர்கிறது. ஒரே கர்ப்பப்பையில் இருவருமே இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது அந்த சகோதரத்துவம் அது வளர்கிறது நமக்கு. அதனால நம்ம வந்து எல்லா ஜீவராசிகளிடம் இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா நம்ம மறந்துடுறோம். எதற்காக நாம் அனைத்து ஜீவராசிகளிடமும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அதற்காகத்தான் அவர் கூறுகிறார். நாதமனர்ஷீர் பீதஹ சப்தவாதிரி கிருதாஞ்சலி ஷ்டுவித தம் விக்லவய வாச்ச ஏனோதரே அர்ப்பிதஹ. இந்த மாதிரி ஒரு கடுமையான நிலையில் அந்த 7 அடுக்குகள், 7 பௌதீக கூறுகள், 7 பௌதீக கூறுகளால் ஆன அந்த குழந்தை வெளியேறுகிறது. அந்த 7 பௌதிக கூறுகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பஞ்சபூதம் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பஞ்சபூதம் பிளஸ் மகத்தத்துவம் பிளஸ் நம்முடைய பொய் அகங்காரம், இதையெல்லாம் சேர்ந்த கலவையாக அது வந்து இப்போ இந்த நேரத்துல எல்லாமே அதுக்கு புரியுது. அந்த குழந்தைக்கு வந்து உள்ளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியுது. அது வெளியே வரும்பொழுது அது இந்த மாதிரி ஒரு குணத்தோட வெளியே வருதான். என்னது? அந்த 7 வகையான மூலக்கூறுகள்,
டோட்டல் மூலக்கூறுகள் 24. இங்க வந்து அதை கண்டென்ஸ் பண்ணி அவர் சொல்றாரு. மகத்தத்துவம் அப்படின்னு ஒரு சிங்கிள் வேர்ட்ல முடிச்சிடுறாரு அவர். மகத்தத்துவத்தோட சேர்ந்து அந்த பொய் அகங்காரம் பிளஸ் நிலம், நீர், நெருப்பு, வானம், ஆகாயம் சொல்றோம்ல, காற்று, ஆகாயம், அது எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தை வெளியே வரும்போது பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு வருவது போல அந்த 2 கைகளையும் அது வணங்கி பகவானிடம் வந்து அந்த நேரத்துல அது பகவானிடம் அவ்வளவு பிரார்த்தனை செய்குது அப்படிங்கிறத ரொம்பவும் ரொம்பவும் அற்புதமாக அங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு வந்து இட் இஸ் ஹேவிங் ஆல் த கான்சியஸ்னஸ். பகவான் கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்குதான். உங்களிடம் நான் சரணடைகிறேன், உங்களுடைய கமல பாதங்களில் நான் சரணடைகிறேன், உங்களுடைய பல்வேறு வகையான ரூபங்களுக்கு நான் சரணடைகிறேன். ஒரு உயர்ந்த ஒரு வைஷ்ணவன், உயர்ந்த பிராமணனுக்கான எல்லா விஷயங்களுமே அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஞாபகம் இருக்கிறதாம். நான் எவ்வளவோ பாவம் செஞ்சதால் தான் நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் எனக்கு விடுதலை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக அது பிரார்த்தனை செய்கிறது. உங்களிடமிருந்து நான் எதற்காக பிரிந்தேன், என்னுடைய ஆணவத்தினால் பிரிந்தேன் அப்படிங்கிற எல்லா விதமான பிரார்த்தனைகளும் அந்த குழந்தை அந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறது. பட் என்ன ஆயிடுது, அந்த குழந்தை அந்த ரத்தத்திலும் மலத்திலும் மூத்திரத்திலும் அது கலந்து அது அப்படி வெளியே வரும்போது அது என்ன ஆயிடுது, அந்த குழந்தைக்கு எல்லாமே மறந்து போயிடுது. எல்லாமே மறந்து போயிட்டு அது ஒரு புது வாழ்க்கை, பகவானுடைய அந்த மாயா சக்தின்னு சொல்றாரு இல்லையா, அந்த பகவானுடைய மாயா சக்தியின் மூலமாக அந்த குழந்தை அந்த உணர்வை பெற்று அது வெளியேறும் பொழுது எல்லா கண்டிஷன்ஸ் அது மறந்து போயிடுது. மறந்து போயிட்டு அதன் பிறகு அதனுடைய சங்கமம், எப்படிப்பட்ட சங்கமம், எப்படிப்பட்ட முக்குணங்கள், அதன் மூலமாக கம்ப்ளீட்டா இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சிங். அதுதான் பகவான் சொல்றாரு, அவ்வளவு பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த கருவானது பகவானை எப்படியெல்லாம் அது வணங்குகிறது அப்படின்னு பார்த்தா, கபிலௌ வாச்சா ஏவம் கிருதாமதீர் கர்ப்பே தசமாஷாய ஸ்துவன் ரிஷி ஸ்ரத்யாய ஸ்ரீபதி அவச்சினம் பிரசுத்தை ஸ்ருதி மாருதஹா. 10 மாதங்கள் அது கருவில் இருந்தாலும் கூட அந்த பிரார்த்தனை மூலமாக அதன் பிறகு அது எப்படி வெளியேறுகிறது அப்படின்னா, அந்த சின்ன கருப்பை, அந்த கருப்பை தளர்ந்து அந்த கருப்பை அந்த காற்று அது எல்லாமே சேர்த்து அது அப்படியே வெளியே தள்ளிட்டு வருதாம். அந்த கருவை, அந்த குழந்தை, உயிருள்ள அந்த குழந்தையை வெளியே தள்ளி கொண்டு வருகிறது. திடீர்னு ஒரு காத்து அடிச்சு அந்த இடத்துல இருந்து எல்லா பொருள்களும் வெளியேற மாதிரி அந்த குழந்தையானது அந்த கருவிலிருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு அது வரைக்கும் அதுக்கு எல்லா விதமான உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாமே அது தெரிகிறது. அதற்கு அது எதனால மறக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் இங்க எழுதுகிறார். சடனா ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பெரிய ஷாக்கு நம்மளுக்கு நடக்கிற மாதிரி, ஒரு இன்சிடென்ட் நடக்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த வயிற்றுக்குள்ள என்ன ஆகுதான், அந்த காற்று, அந்த ஃபோர்ஸ் அந்த சின்ன பேக்ல இருந்து அந்த குழந்தை வெளியே வரும் பொழுது அது அப்படியே அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வருமா. அது முதலில் தலை வருகிறது அப்படிங்கிறார் அவர். அந்த தலை வந்து அது மாதிரி வரும்பொழுது அதனுடைய ஞாபகம் எல்லாம் மறந்து போயிடுதான். மறந்து போயிட்டு தரையில வந்து விழும்போது, தரையில இந்த சென்ஸ் அந்த குழந்தைக்கு வந்து அந்த பிறவி வெளியே வரும்பொழுது, கர்ப்பப்பையிலிருந்து வெளியே வரும்பொழுது எப்படி வந்து ஒரு மலத்திலிருந்து ஒரு புழு வெளியேறுகிறதோ அது போல அவ்வளவு ஒரு ஒஸ்ட் கண்டிஷன். இட் இஸ் கம்மிங் வித் லாட் ஆஃப் பிளட், யூரின், பஸ்ஸு கிஸ் எல்லாமே அந்த குழந்தை உடம்புல எல்லாமே போட்டு அந்த மாயா சக்தியின் மூலமாக அந்த குழந்தை வெளியே வரும்பொழுது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மறந்துடுமா. எல்லாத்தையுமே மறந்துட்டு அது புது பிறவி மாதிரி அதுக்கு. அந்த குழந்தை வந்த உடனேவே அதை கிளீன் பண்ணக்கூடிய ஆயாவில இருந்து அந்த குழந்தையோட நெருங்கி பழகுபவர்கள் இருந்து ஒவ்வொருத்தருமே அந்த குழந்தையோட பழக ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பற்றி கபில தேவர் அங்கு கூறுகிறார். அந்த குழந்தை வளருது, வளர்ந்த உடனே குழந்தை பருவமாக இருக்கிறது. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா அப்படிங்கிறாருல, அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா அது மாறிக்கிட்டே வருது. ஒவ்வொரு ஸ்டேஜா மாறும் பொழுதும் அதனுடைய ஆசைகள், பல்வேறு வகையான ஆசைகள், அந்த முக்குணங்கள் பகவத்கீதையில கிளீனா சொல்றாரு அவரு. எல்லாமே காரணம் அந்த முக்குணங்களுடைய தாக்கம். அந்த குழந்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறது, அந்த தாய் அந்த குழந்தையை எப்படி வளர்க்கிறாள், அந்த தாய் அதற்கு எந்த மாதிரி ஒரு கலாச்சாரம், எந்த மாதிரி ஒரு வேல்யூஸ், மதிப்புகள் அந்த குழந்தைக்கு எடுத்துரைக்கப்படுகிறது, அதை பொறுத்து அந்த குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
அது ஒவ்வொரு வாட்டி வளரும் போதும் அதற்கு பல்வேறு வகைகளில் ஏமாற்றங்கள் அடைகின்றன. அது ஆசைப்பட்டது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது ஒரு சில ஏமாற்றம், அந்த குழந்தைக்கு ஒரு சில ஏமாற்றம். அது கொஞ்சம் அப்படியே இளைஞனாக வரும்போது வேறு சில எண்ணங்கள், வேறு வகையான ஆசைகள், அது வளரலையே அப்படிங்கும்பொழுது அதற்கான ஒரு ஏமாற்றம். வாலிபனாக வரும்போது வேறு சில ஆசைகள், அது கிடைக்கலையே அப்படின்னு வருத்தம். சோ இந்த மாதிரி எல்லாமே போகும்பொழுது அந்த அறியாமையின் மூலமாக அதுக்கு எந்த விதத்துல எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த அறியாமையில் அது தள்ளப்படுகிறது. நிறைய பேர் கேட்கலாம், குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு. இப்ப அந்த மகா அவதார் நரசிம்மா அந்த படத்துல போய் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே அந்த படத்துல எடுத்திருக்காங்க. அதுல அந்த அந்த குழந்தை பிரகலாதன், நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் பாகவத்துல. இந்த மாதிரி ஒரு திரைப்படம் மூலமாக நம்ம பார்க்கும்பொழுது இம்பாக்ட் இஸ் வெரி ஹெவி இம்பாக்ட். அந்த குழந்தை அந்த அளவிற்கு அது புத்திசாலித்தனமாக பேசுகிறது, பக்தியை பற்றி பேசுகிறது. அந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா அந்த மோட்ஸ், அந்த குணங்கள், அது எப்படிப்பட்ட ஒரு அசோசியேஷன் அந்த குழந்தை வளருது அப்படிங்கிற மாதிரி தான். அதனால அது வளர 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 அந்த குழந்தைக்காக எப்படி அதனுடைய அறிவு, அது பாவம், இது எல்லாமே கபிலதேவர் ஏன் எதுக்காக சொல்றாரு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பாவ சூழ்நிலையில் இருந்து இந்த கருவானது மீண்டும் அது ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ரூபமாகவும் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல வர்றாரு. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு தற்காலிகமான நேரத்தில் அதற்கு எல்லா விதமான புரிதலும் ஏற்பட்டிருந்தாலும் கூட அது மீண்டும் இந்த உலகத்தில் வரும்பொழுது அந்த மாயா சக்தியின் மூலமாக அந்த துன்பத்திலிருந்து அது வெளியேறி வரும்பொழுது அது எல்லாமே அது மறந்து போயிடுது, அந்த துன்பத்தை எல்லாம் மறந்து விடுகிறது. நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையிலையும் அதே தான் இருக்கிறோம். பௌதிக வாழ்க்கையத்தையும் அவர் கம்பேர் பண்ணும்போது பௌதிக வாழ்க்கையில பல்வேறு வகையான விஷயங்களில் நம்ம பல்வேறு வகையான துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு எவ்வளவு பேர் அதற்காக உண்மையாக முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பக்தி தொண்டை பற்றி நம்ம பேசுறோம் அப்படின்னா எதற்காக பேசுகிறோம் என்றால் இந்த கருப்பை, எதுக்காக இந்த கருப்பையை பத்தி இவ்வளோ டீடைல்டா இந்த பாகவத்துல கபிலதேவர் சிக்ஷால எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி தான் அவர் பௌதிக வாழ்க்கையுமே கம்பேர் பண்றாரு. பௌதிக வாழ்க்கை அப்படிங்கும்போது இவ்வளவு துன்பங்கள் நிறைந்தது. நமக்கு கண்ணு போய் கண்ணு பார்க்க முடியாம, கண்ணுடைய பவர் குறைஞ்சு என்னால நிறத்தை கண்டுபிடிக்க முடியல, அது சிவப்பா பச்சையான்னு தெரியல, என்னுடைய ஆப்டிக் நர்வு போயிடுச்சு, என்னுடைய கண்ணு சரியில்லை, ரெட்டினா சரியில்லை, என்னுடைய மங்களா தெரியுது, எல்லாமே தெரியறது எல்லாமே இட் இஸ் அன் இண்டிகேஷன். இந்த இண்டிகேஷன் கூட நமக்கு நம்மளுடைய உடல் சுகத்தை நம்ம எந்த நேரத்திலையுமே குறைத்து கொள்ளக்கூடாது. மரணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். உடல்ல இருக்கிற ஒவ்வொரு பாகங்களுமே அந்த திறனை இழந்து அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கும் பொழுது அதனால திரும்பவும் அந்த காலத்திற்கு வருகிறார். இது எவ்வளவோ சொல்லிட்டு, எனவே மரணத்தை பயமாக யாருமே பார்க்க தேவையில்லை. காரணம் இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் எல்லாருக்குமே. இதிலிருந்து வெளியேறுவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த உடலுக்கான சுகத்தை நாம் எப்படி நிறுத்தி கொண்டு ஒரு உண்மையான புத்திசாலியாக இருப்பவன் இந்த வாழ்க்கையினுடைய பிறப்பு இறப்பு அப்படிங்கிற தத்துவத்தை புரிந்து கொண்டு, இந்த வாழ்க்கை என்பது ஒரு நரகம், அதாவது கருப்பையில் இருப்பது போன்ற ஒரு நரக வாழ்க்கை இந்த வாழ்க்கை, பௌதிக வாழ்க்கை அப்படின்னு எவன் ஒருவன் புரிந்து கொண்டு எப்படி அந்த கருப்பையிலிருந்து அந்த கருவானது வெளியே வரும்பொழுது, அந்த குழந்தை வெளியே வரும்போது, அது போல இந்த பௌதிக வாழ்க்கை அப்படிங்கிற கருப்பையிலிருந்து நீங்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னா நீங்க அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிறப்பு இறப்பு, நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லா தத்துவத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பகவத்கீதையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு விடுதலை அடைந்தவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பகவானுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பக்தி சேவகம் செய்பவன் தான் விடுதலை அடைந்தவன் அப்படிங்கிறாங்க. எதனால விடுதலை அடைந்தவன் என்றால் அவ்வளவு கடுமையான பௌதீக சட்ட திட்டங்களை, மோட் ஆஃப் நேச்சர் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு கம் ஓவர் இல்லையா? அந்த மோட் ஆஃப் நேச்சரை இஸ் பீட்டிங் எவ்ரிதிங். அதையெல்லாம் கடந்து அதற்கும் மேலாக பகவானுக்கு நான் சேவகம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு குணங்களுமே அந்த தாக்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம அதெல்லாமே செஞ்சுட்டு நம்ம அந்த மாதிரி நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். பகவானுக்காக நாம் சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
இதுல இருந்து கரெக்டா எப்படி ஒருவன் வெளியே வர வேண்டும் என்றால் சம்யாக தர்ஷனாய பூத்யா யோக வைராகிய யுக்தயா மாயா விரேச்சிதே லோகே கரே ஞாஷ்வ கலேவரம். சம்யக் தர்ஷனாய, சரியான ஒரு பார்வை, உங்களுடைய கண் பார்வை எப்படி இருக்க வேண்டும்? கண் பார்வை என்றால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய விஷன் எப்படி இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னா, நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வந்து ஒரு அசோசியேஷன் கிடைச்சிடுச்சு, ஒரு பக்தனோட அசோசியேஷன் கிடைச்சிடுச்சு, நான் பண்றேன். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை, உங்களுடைய பக்தி தொண்டை, உங்களுடைய வைராகியத்தை, எனக்கு இது வேண்டாம், ஐ வாண்டட் டு டிட்டாச், எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கை வேண்டாம், இதிலிருந்து நான் வெளியேற வேண்டும் அப்படின்னு யுக்த வைராகிய, எவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்களுடைய அந்த ஒரு திடமான உறுதி, பௌதிக வாழ்க்கையிலிருந்து நான் வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சரியான பார்வை. என்ன சரியான பார்வை என்றால் அந்த பக்தியின் மூலமாக, பக்தியின் மீது முழுமையான ஒரு நம்பிக்கை மூலமாக, அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுதுதான் நம்ம இந்த ஒரு நிலையை அடைய முடியும், இந்த துன்பத்திலிருந்து அடைய முடியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பக்தி செய்பவர்களோடு நாமளும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு உடனே பக்தி வந்துடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஜஸ்ட் சேர்றதால பக்தி நமக்கு வரவே வராது. அவங்களுடைய அனுகிரகம், தே மே பி இன்ஸ்பைரிங் யூ, அவ்வளவுதானே தவிர நம்ம எந்த அளவிற்கு அந்த வைராகியத்தோடையும் யுக்தாய வைராகிய அப்படி பண்ணிட்டு யாரால வர முடியுதோ அவர்கள்தான் சரியான ஒரு நிலைக்கு சம்யாக தர்ஷனய புத்திய, அவர்களுடைய புத்தியை சரியான நோக்கத்தில், அந்த பார்வையை, கண் பார்வை மாதிரி அந்த பௌதிக வாழ்க்கையை பற்றிய ஒரு பார்வையை அவர்களால் மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிப்பட்ட ஒரு திடமான வைராகியத்தோடு நாம் செய்தால் இது போன்ற கஷ்டம் இங்க இவ்வளோ டிஸ்கிரைப் பகவான் எதுக்கு பண்றாரு அப்படின்னா, பௌதிக வாழ்க்கை என்பது அவ்வளவு கஷ்டம். தன்னுடைய தாய் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்க லிங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பக்தியின் மூலமாகத்தான் நம்ம எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஒரு துக்க ஆலயத்திலிருந்து நம்மால் வெளியேற முடியும் அப்படிங்கிற கருத்து தான் இங்க கபில தேவர் தன்னுடைய தாய்க்கான தேவகுதிக்கு கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம இதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்க போறோம். ஸோ வித் தட் ஐ திங்க் நம்ம இதுக்கப்புறமா ஃபர்தரா இஸ் எக்ஸ்பிளைனிங் லாட் ஆஃப் மெட்டீரியல் நேச்சரை பத்தி நிறைய பேசுறாரு தன்னுடைய தாயிடம். அது கிட்டத்தட்ட நம்ம பகவத்கீதையில நிறைய படிச்சவங்க தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன். இந்த காலம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு டீட்டெயில்டா பகவான் எல்லாமே சொல்லிட்டு தன்னுடைய தாய் கேட்ட முதல் கேள்வி, எப்படி நான் ஒரு பற்றுண்ட நிலைக்கு வர வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த, இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு இருந்தும் ஜனங்க ஆசையில இருக்காங்க. ஸோ இதெல்லாமே விட்டுட்டு அவங்க பக்தி அப்படிங்கிற ஒரு பாதைக்கு வந்தாங்கன்னா, இந்த பக்தியை பத்தி பேசும்போது சாங்கியா அப்படிங்கிற விஷயத்துக்காக இவ்வளவு டீட்டெயில்டா அவர் சொல்றாரு. இவ்வளவு கஷ்டம் இருக்கு, அதை நம்ம உணரணும், அந்த கஷ்டத்தை உணர்ந்து இதுல இருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த திட வைராகியம் ஒருத்தருக்கு வரணும் அப்படிங்கிற விஷயத்திற்காகத்தான் இவ்வளவு டீட்டெயில்டா பகவான் இந்த சாப்டர் மூலமாக நமக்கு அந்த போதனையை தருகிறார். ஸோ இதோட நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம்.